இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர் லிமிட். ஸோ இந்த ஏர் லிமிட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போயிட்டு இந்த சர்ச்சில் ஏர் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணங்களுக்காக இந்த ஏர் லிமிட் வரும், ஸோ எவ்வளோ நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன சொல்யூஷன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக இந்த ஏர் லிமிட் எப்படிலாம் வரும், அதை எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருப்போம். அண்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஏர் லிமிட் சம்மந்தமாக என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் உடனே வந்து ட்ரை பண்ணாதீங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ஏர் லிமிட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஏர் லிமிட் வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து வேறு காரணங்களாக கூட இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் சைட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நான் அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேமாக இருந்துச்சு, ஒத்து போச்சு அப்படின்னா மட்டும் அந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏர் லிமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சொல்யூஷன் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் என்னோட ஒரு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70 நாள் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் லிமிட் வந்து பிரச்சனை போகவே இல்லை. ஸோ என்னென்னமோ நம்ம ட்ரை பண்ணியாச்சு, ஆட் கோடு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ என்ன ட்ரை பண்ணாலுமே சரி உங்களுக்கு வந்து ஏர் லிமிட் போகவே வந்து கிடையாது. ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சைட்டில் என்னோடய சைட்டில் வந்து எத்தனை போஸ்ட் வந்து போட்டிருந்தனோ அத்தனை போஸ்ட் எல்லாமே நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து டெலீட் பண்ண வேணாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கும்போது ஒரு 20 போஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 21வது போஸ்ட்டில் இருந்து எத்தனை போஸ்ட் வந்து போடுறீங்களோ அத்தனை போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டில் வந்து போடுங்க. இன்னொன்று நான் வந்து சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியான மெத்தட் தான். ஏன்னா உங்களுடைய போஸ்ட் எல்லாமே ரேங்கிங்கான போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து டிராஃப்டில் போடுறதுனால ஸோ ஒரு டைமுக்கு 10 டைம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே சமயத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைட்டில் கிட்டத்தட்ட 70 நாளைக்கு மேலே ஏர் லிமிட் போகலை. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கான ஒரு மெத்தட் எடுக்க நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஏர் லிமிட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அதாவது 60-70 நாளைக்கு மேலேயும் இது வந்து ஏர் லிமிட் போகவே இல்லை. அண்ட் ப்ரீவியஸ் மெத்தடு நான் சொல்ல அந்த ஏர் லிமிட் சொல்யூஷன் எல்லாமே ட்ரை பண்ணி உங்களுக்கு போகலை, நான் மட்டும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எடுத்த உடனே இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய போஸ்ட் எல்லாமே நீங்கள் டிராஃப்டில் போடுறதுனால அந்த போஸ்ட் எல்லாமே ரேங்கிங்கில் இருக்குது, இல்லை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து ட்ராப் அவுட் ஆகும். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ரெகுலராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் டிராஃப்டில் போகிறதுனால அந்த டிராஃபிக் வந்து ட்ராப் அவுட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸில் வந்து ஜெட்பேக் மூலிமா உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் அதாவது ட்விட்டர், ஃபேஸ்புக்கு ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஷேர் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் எல்லாமே அதாவது ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் எத்தனை போஸ்ட் வந்துருக்குதோ அத்தனை போஸ்ட் டிராஃப்டில் போடும்போது அதுக்கு எல்லாமே டிராஃபிக் வந்து ட்ராப் அவுட் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மெத்தடில் பண்ணக்கூடிய விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ராப் அவுட் ஆகும். அண்ட் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்ச வரைக்கும் ஒரு 20 போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து திரும்ப வச்சுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ டோட்டலாக வந்து டிராஃபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ராப் அவுட் ஆகும். ஏன்னா என்னுடைய சைட்டில் நான் பண்ண ஒரு மெத்தடை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5-7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 70 நாளைக்கு மேலே என்னுடைய ஆட்சன்ஸில் வந்து ஆட் லிமிட் போகவே இல்லை. என்னென்னமோ மெத்தட் வந்து ட்ரை பண்ணியாச்சு, ஆட் கோட் டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், என்னென்னமோ பண்ணேன், எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியாக இந்த மெத்தட் வந்து நான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் கோடு உதாரணத்துக்கு இது வந்து பிளாக்கரில் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவல் ஆட் யூனிட் கோடு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த HTML வியூவில் போயிட்டு அதாவது ஒவ்வொரு போஸ்ட்லையும் நான் சொல்ல வரேன் ஒவ்வொரு போஸ்ட்லையும் இந்த HTML ஆட் யூனிட் கோடு மேனுவல் ஆட் கோடு கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்டுக்கு உள்ளே போய் ஆட் கோட் வந்து போடுங்க. அந்த மாதிரி வந்து போடாதீங்க. ஏன்னா நாளை பின்ன உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த ஆட் கோட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஒரு 100 போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா 100 போஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட் யூனிட் கோடை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண வேலை வந்து கிடையாது. ஸோ எப்பவுமே அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருந்தாலுமே கூட இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஆட் யூனிட் கோடை வந்து கண்டென்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி மேனுவலாக போய் HTML எடிட்டரில் போய் நீங்கள் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் இன்செர்ட்டர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து கண்டென்ட்டுக்கு உள்ளே போய் போடக்கூடிய விஷயத்தை வந்து எப்பயுமே நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டோட்டலாக வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் உள்ள போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து டிராஃப்டில் வந்து போட்டுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆட் கோட் வந்து போடணுமான்னு கேட்டிங்கன்னா ஆட் கோட் வந்து போடுங்க. அண்ட் மேனுவல் ஆட் கோட் உங்களுடைய
ஆட்சன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட் யூனிட் கோடு எல்லாமே டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன்லி வந்து ஆட்டோ ஆட்ஸ் மட்டும் அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஆட்சன்ஸில் கெட் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆட்டோ ஆட் கோடை மட்டும் நீங்கள் வந்து போடணும் உங்களுடைய சைட்டில். பிளாக்கராக இருந்துச்சுன்னா தீம் எடிட் இந்த செக்ஷனில் போய்ட்டு எடிட் HTML ஹெட்டு கீழே வந்து போட்டுருங்க. இதுவே வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்டர் PHP இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து ஹெட்டு கீழே வந்து இந்த ஆட் கோடை வந்து போட்டுருங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட் இன்சர்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ads.txt மேனேஜர் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பிளாக்கரில் வந்து ads.txt மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு மானிட்டேஷன் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த ஆட் கோட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி வந்தீங்க அப்படின்னா மானிட்டேஷன் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் கோடை மட்டும் நீங்கள் வந்து போட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான், புரியுதுங்களா? ஸோ ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் வந்து எத்தனை போஸ்ட் வந்து போடுறீங்களோ அத்தனை போஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ராப்பில் போடணும். அந்த மாதிரி போடுறதுனால உங்களுடைய டிராஃபிக் வந்து ட்ராப் அவுட் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கோடை பொறுத்தவரை ஒன்லி வந்து ஆட்டோ ஆட் கோடு மட்டும்தான். மேனுவல் ஆட் யூனிட் கோட்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்சன்ஸில் போய் அதை எல்லாமே டிசேபிள் வந்து பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன்லி வந்து ஆட்டோ ஆட் கோடு மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு பிளாக்கராக இருந்துச்சுன்னா தீமில் போய்ட்டு எடிட் HTML கீழே ஹெட்டு கீழே வந்து போட்டுருங்க. அண்ட் வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்பியரன்ஸ் தீமோட அப்பியரன்ஸ் செக்ஷன் போனீங்க அப்படின்னா இதில் தீம் ஃபைல் எடிட்டர் இதில் போனீங்கன்னா ஹெட்டர் PHPயில் இந்த கோட் மட்டும் வந்து போட்டுருங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து போஸ்ட் போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போடுங்க. இல்லை போஸ்ட் போடாமல் கூட அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க. ஸோ கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட் லிமிட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ என்னுடைய சைட்டில் நான் இந்த மாதிரி ஒரு சைட்டில் வந்து கிட்டத்தட்ட 70-80 நாளைக்கு மேலே, கிட்டத்தட்ட 70 நாளைக்கு மேலே எனக்கு அக்யூரேட்டாக தெரியும் 70 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆட் லிமிட் போகாதனால இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 5-7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி 70-80 நாளைக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் போகலை, எல்லா மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ வந்து ஆட் லிமிட் சம்மந்தமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் சைட்டில் என்ன பிரச்சனை, நான் வீடியோ சொல்லக்கூடிய பிரச்சனையும் உங்களுக்கு வந்து அண்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே இந்த வீடியோவில் சொன்ன மெத்தட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லா வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.